பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல. பரணி நட்சத்திரம்னா நீங்கள் மேச ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். பட் இங்கே நம்ம நட்சத்திர பலன் முழுக்க நட்சத்திர பலன் மட்டுமே பார்க்குறோம். ஒருவேளை ராசி பலன் வேணுங்கிறவங்க நீங்கள் என்னுடைய அபிராமி சேகரில் போய் பாருங்கள். இங்கே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் முதல்ல ஞாபகம் வச்சுங்க. பரணின்னா நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் நீங்கள் பிறந்தவங்க. அப்படி பார்க்குற போது இந்த 2026 பெரிய கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார். இந்த 2026 கடைசியில் நவம்பரில் ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இது இல்லாமல் சனி பகவான் மீன ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். ஆக 4 முக்கியமான கிரகங்கள் குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், இதன் அடிப்படையில் தான் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஒரு கிரகம் நன்மையை செய்யுதுன்னா அந்த கிரகம் ஏதோ இன்னொரு தீமையும் நமக்கு செய்யும். ஆக எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். எல்லா கிரகங்களும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீமையை செய்யக்கூடிய கிரகங்கள் தான். அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு பாதகத்தை செய்யும். இப்படி தான் நம்ம மனித வாழ்க்கையில் கிரகங்கள் நம்ம ஆளுமை பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குன்னு பார்க்குறோம். முதல்ல இந்த வருஷத்தில் உங்களுக்கான பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மணி ரொட்டேஷன், குறிப்பாக யாருடைய பணத்தையாவது நீங்கள் கையில் வச்சு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது பணம் வந்துட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள், மணி ரொட்டேஷன் இருப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இருக்குது. இதெல்லாம் எது வரைக்கும் இருக்குன்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் ரொம்ப மணி ஃப்ளோ உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பேச்சின் மூலமாக தொழில் பண்ணுறீங்க அல்லது பேச்சையே நான் தொழிலாக வச்சுருக்கேன், மூச்சாக வச்சுருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு அதன் மூலமாக வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும்.